Hello friends, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நார்மலா எலக்ட்ரிக் கார் மார்க்கெட் அப்படினாலே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இன்னும் என்ன கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார் அப்படின்றதுல எனக்குமே அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருந்தது. காரணம் என்னன்னா அதோட ப்ரைஸ். இப்போ ஆஸ் அ மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியாக நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த ப்ரைஸ் அப்படின்றது எப்பயுமே ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணவே முடியாது. அந்த அளவு ப்ரைஸ் கொடுத்து வாங்கணுமா, ஒரு எலக்ட்ரிக் கார் வாங்கணுமா அப்படின்ற தாட்டு எல்லாருக்கும் இருக்குது, காமனாக எனக்குமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சரி நம்ம ஒரு பட்ஜெட் கார், ஒரு எலக்ட்ரிக் கார் வாங்கலாம் அப்படின்னா ரேஞ்சு கிடைக்க மாட்டேது. முக்கியமாக என்னென்னா பேட்ரி சைஸை ரொம்ப கம்மியாக வச்சு கொடுக்குறாங்க. ஸோ அந்த கம்மியான பேட்டரியை வச்சு நம்ம எவ்வளோ தூரம் போக முடியும்? ப்ராக்டிகலிட்டி டிஃபிகல்ட்டி நிறைய இருக்குது. ஏன்னா சார்ஜிங் ஸ்டேஷன் இல்லை. சார்ஜிங் ஸ்டேஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் அந்தளவுக்கு நமக்கு வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கா? நம்ம வந்து ஒரு இந்த குறைச்ச லெவல் பேட்டரியை வச்சுக்கிட்டு நம்மளால் சுற்ற முடியுமா? ஏன்னா காரு அப்படின்னாலே ஊர் சுற்றுறதுக்கு தானே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது பெட்ரோல் அளவுக்கு காரில், எலக்ட்ரிக் காரில் வந்து நம்மளால் ஃப்ரீயாக சுற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது மக்கள்கிட்ட. இப்போ இதெல்லாம் உடைக்கிற மாதிரி ஒரு கார் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ப்ரைஸ்லேயும் சரி, ரேஞ்சிலையும் சரி, ஸ்பெக் வைஸ்லேயும் சரி, கம்ஃபோர்ட் வைஸ்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே சூப்பராக இருக்குது அப்படின்றது தெரிய வருது. ஸோ அந்த காரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நன் அதர் தென் சிட்ரான் C3 எலக்ட்ரிக் வெர்ஷன் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இனிஷியல் ரிவ்யூ அப்படின்னு வச்சுப்போமே, என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸ் அப்படின்றத நம்ம கடைசியாக பேசுவோம். ஸோ நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க சிட்ரான் C3யோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். சிட்ரான் C3 இது வந்து ஒரு புது கம்பெனி. இங்கே வந்து 2 காரை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய மாடல் கார் C5 ஏர் கிராஸ்ன்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. இப்போ பஞ்சுக்கு போட்டியே ஒரு கார் C3 அப்படின்னு லான்ச் பண்ணாங்க. நமக்கு பஞ்ச் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆச்சோ அதே அளவு ஒரே மாதிரி தான் டிசைன் இருக்கும். பஞ்சும் இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே டிசைன் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரியான ஒரு போட்டியாக இப்போ கைகர், மேக்னைட் அதெல்லாம் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் பஞ்சோட ரெப்ளிகா மாதிரி இருக்கும். இது எதோட ரெப்ளிகா அப்படின்னு தெரியாது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் மாதிரி தான் இருப்பாங்க இவங்க பார்க்குறதுக்கு, இந்த சிட்ரான் C3யும் பஞ்சும். ஓகே, ஸோ பஞ்சில் நம்ம ஒரு எலக்ட்ரிக் மாடல் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சிட்ரான் C3 பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அவங்களோட எலக்ட்ரிக் மாடலும் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் பிஃபோர் தான் பெட்ரோல் வெர்ஷனே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இமீடியட்டாக அவங்க எலக்ட்ரிக் வெர்ஷனும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம். இதில் ரொம்ப சூப்பரான விஷயம் இன்னும் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்றது டக்குன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபைனலாக என்னோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்றது பார்ப்போம். சரி, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி தான். கிட்டத்தட்ட 29.2 kWh பேட்டரி கெப்பாசிட்டி. இந்த பேட்டரி டைப் வந்து LFP அப்படின்ற மாதிரி ட்விட்டரில் நான் பார்த்தேன். பட் நான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ஷீட்டை பார்க்கும்போது ஹை டென்சிட்டி லித்தியம் அயான் பேக் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே LFP அப்படின்றது ஸ்பெக் ஷீட்டில் மென்ஷன் பண்ணலை. ஓகே, ஸோ ஹை டென்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது அது LFP-யாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஓகே, அதை நான் திருப்பி ரீசெக் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு ஸ்பெக் ஷீட் வந்து இது LFP பேட்டரி கிடையாது. அண்ட் இதில் தெர்மல் மேனேஜ்மெண்ட் நேச்சுரலி ஏர் கூல். அண்ட் இதில் வந்து ஆன்போர்ட் சார்ஜருமே வந்து 3.3 கிலோவாட்டுக்கு வந்து உங்களுக்கு வண்டியிலேயே ஆன்போர்ட் சார்ஜர் இருக்குது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறது என்னென்னா ஒரு போர்ட்டபுள் ஒயர் தான் கொடுப்பாங்க. அதை வச்சு நீ எங்கே வேணாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 15 amps சார்ஜர். இந்த சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 hours 30 minutes நார்மலாக நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறது. 15 amps சார்ஜரில் நீங்கள் போட்டிங்கன்னா 10 hours 30 minutes உங்களுக்கு சார்ஜ் ஆகுது. ஈஸி சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 80 உங்களுக்கு 57 minutes உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அப்படின்றாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 hourல நீங்கள் ஒரு ஃபுல் சார்ஜ் கிட்ட நம்ம கொண்டு வர முடியும். அண்ட் இதோட சார்ஜர் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CCS2 சார்ஜர். இது வந்து காமன்லி எல்லா கார்லையும் யூஸ் பண்ணுற சார்ஜிங் போர்ட்டு தான் இது. அடுத்தது வந்து இதோட மோட்டார் கெப்பாசிட்டி பார்ப்போம். இதோட மோட்டார் டைப் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரோனைஸ் மோட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பவர் கெப்பாசிட்டி மட்டும் 57 PS பவரும். இதோட நியூட்டன் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க்கு 143 Nm வந்து உங்களுக்கு டார்க் கொடுக்குறாங்க. டிரைவ் மோடில் 2 மோடு இருக்குது உங்களுக்கு, ஸ்டாண்டர்ட் அண்ட் ஈகோ அப்படின்னு 2 டிரைவ் மோடு இருக்குது. இந்த வண்டியோட மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 107 km/h வந்து உங்களுக்கு ஸ்பீட் போகுது. அண்ட் ஆக்சலரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 60 வந்து உங்களுக்கு 6 செகண்டில் போகுது. இன்னொரு வேரியண்ட்டில் 8 செகண்ட் போகுது அப்படின்றாங்க.
வண்டியோட டிரான்ஸ்மிஷன் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஓவரால் டைமென்ஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். டைமென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட லென்த் மட்டுமே வந்து 3981 mm வந்து இதோட லென்த்து. ஓவரால் வித்து பார்த்தீங்கன்னா 1733 mm வந்து உங்களுக்கு வித்து இருக்குது. அண்ட் ஓவரால் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1586 mm வந்து உங்களுக்கு வித்தவுட் ரூஃப். வித் ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1604 mm வந்து உங்களுக்கு வித் ரூஃபோட அது ரூஃப் ரெயிலோட வருது. வீல் பேஸ் எம்எம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2540 mm வந்து உங்களுக்கு வீல் பேஸ் வந்து. அண்ட் இதோட பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு 315 லிட்டர் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் இருக்கு. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்வ் வெயிட் வந்து 2 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட் அதுக்கப்புறம் ப்ரீமியம் வேரியன்ட். பேஸ் வேரியண்ட்டோட உங்களுக்கு வெயிட் வந்து 1302 kg அண்ட் ஃபீல் வேரியண்ட்டுக்கு வந்து 1316 kg. வண்டியோட கிராஸ் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1716 kg வந்து இதோட கிராஸ் வெயிட். சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் மெக்பர்சன் ஸ்டண்ட் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ரியர் வந்து உங்களுக்கு ரியர் ட்விஸ்ட் பீம் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது நார்மலி எல்லா கார்லையும் கொடுக்குறது தான். அண்ட் இதோட பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, ரியரில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. ஸ்டியரிங் வந்து ஆல் எலக்ட்ரிக் அண்ட் டேர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 4.98 m வந்து உங்களுக்கு டேர்னிங் ரேடியஸ். ஃபைனலி வண்டியோட வாரண்ட்டி என்னப்பா? எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்தாலே நமக்கு வாரண்டியில் தான் நம்ம போய் ஸ்டக் ஆகும். வாரண்ட்டி வந்து கிட்டத்தட்ட பேட்டரிக்கு மட்டும் 7 years அண்ட் 1,40,000 கிலோமீட்டர் வந்து பேட்டரிக்கான வாரண்ட்டி. மோட்டருக்கான வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 years அண்ட் 1 lakh கிலோமீட்டர் தான் உங்களுக்கு மோட்டருக்கான வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஓவரால் வெஹிக்கிளோட வாரண்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 years ஆர் 1,25,000 தான் உங்களுக்கு ஓவரால் வண்டியோட வாரண்ட்டி. ஸோ இதில் எல்லா பார்ட்ஸும் உங்களுக்கு கவர் ஆகிடும். இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸுக்கு வரும். இது வந்து டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் ப்ரைஸஸ் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு இதில் ஒரு 4 வேரியண்ட்டாக கொடுக்குறாங்க. அது மிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் அண்ட் பெயிண்ட் ஜாப் இது ரிலேட்டடாக அதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பேஸ் ரேட் இந்த வண்டியை நீங்கள் வந்து பேசிக்காக அட் த லீஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 11,50,000 rupees வந்து உங்களுக்கு பேஸ் வேரியண்ட். இது வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான். ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு டேக்ஸு கிடையாது, பட் இருந்தாலும் ஆர்டிஓ சார்ஜஸ்ன்னு வரும். பட் அது பெருசாக வராது. நம்ம 11,50,000 நம்ம வச்சுப்போம். ஓகே, 11,50,000 நமக்கு வந்து இந்த வண்டியோட ப்ரைஸு. ஓகே, காம்படிட்டிவ் ப்ரைஸா அது என்ன அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். இதில் வந்து இன்னும் 3 வேரியண்ட் இருக்குது. ஃபீல் அப்படின்ற வேரியண்ட் வந்து 12,13,000 rupees. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு Citroen C3 பற்றி தெரியும், எல்லாமே டூயல் கலராக தான் வருது. ஸோ இந்த டூயல் கலராக வேணும் அப்படின்னா உங்களுக்கு 12.43 lakhs வரைக்கும் உங்களுக்கு போயிடுது. சரி, இப்போ நம்ம இதோட பேஸ் வேரியண்ட்டை மட்டும் வச்சு நம்ம சொல்லுவோம். 11,50,000 rupeesக்கு நமக்கு இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நம்ம டாடா கார் டியாகோ எடுத்துக்கிட்டாலே அதுதான் நமக்கு இருக்கையிலேயே லீஸ்ட் காராக. அந்த கார் எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட நமக்கு வந்து 8 to 10 லட்சம் ரூபாய் ஆயிடுது. ஓகே, அண்ட் நெக்ஸானுக்கு நம்ம போனோம்னா கிட்டத்தட்ட 14-15 அந்த மாதிரி போயிடுது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் Citroen C3 கிட்டத்தட்ட நமக்கு நெக்ஸான் அளவுக்கான ஒரு கார் பஞ்சோட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பஞ்சு நெக்ஸ்ட்டு லான்ச் பண்ணாங்கன்னா இதுக்கு போட்டியாக வரும். அதோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல, பார்ப்போம். அண்ட் இதோட பேட்ரி கெப்பாசிட்டி சூப்பரான பேட்ரி கெப்பாசிட்டி. கிட்டத்தட்ட உங்களுக்கு 29.2 kW உங்களுக்கு பேட்ரி கெப்பாசிட்டியோட வருது. ரேஞ்ச் வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் ஒரு 250 to 300 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸை 107 கிலோமீட்டருக்கு அதை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஹை ஸ்பீட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு பட்ஜெட் கார். ஓகேவா, நமக்கு தேவையான பர்பஸை சால்வ் பண்ணும். ஒரு 100 km ஸ்பீடில் நம்ம ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஓகே, அதிக ஸ்பீடு போகிற கார் கிடையாது. நம்ம சிட்டி கம்யூட்டுக்கு சூப்பராக உங்களுக்கு ரேஞ்சு கொடுக்கும். அண்ட் ஈவன் நீங்கள் ஒரு லாங் ஹைவேஸ் போனாலும் ஒரு 80 to 90 நம்ம க்ரூஸ் பண்ணால் கூட நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குற ஒரு காரு. இப்போ காம்படிட்டிவ், இப்போ நம்ம ஒரு கார் வாங்கணும், ஒரு பெட்ரோல் கார் வாங்கணும் அப்படின்னாலே நம்ம பட்ஜெட்டை ஒரு 6 லட்சத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 7 லட்சம் போவோம், 8 லட்சம் போவோம், 10 லட்சம் போவோம். இந்த வேரியன்ட் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி போவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் சேஞ்சஸுக்கு மட்டுமே வந்து நம்ம கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து 12 lakhs கிட்டலாம் நம்ம போயிடுவோம். ஓகே, இப்போ ஒரு ஆட்டோமேட்டிக் கார் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா கூட உங்களுக்கு 10 lakhs above தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக். இப்போ டிசிஏவோ இல்லை டிசிடி இன்ஜின்லேயோ நீங்கள் வந்து சிவிடிலேயோ நீங்கள் கியர் பாக்ஸில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு 10 lakhs above தான் உங்களுக்கு கார் ப்ரைஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் மார்க்கெட்டில் உங்களுக்கு கியர் சேஞ்ச் அப்படின்றது இருக்குல்ல, உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். சிங்கிள் பெடல்லையே நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணலாம். ஸோ
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ரீஜென்ரேட்டிவ் பவர் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட நம்ம பெட்ரோல் காருக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு ப்ரைஸில் நம்ம எலக்ட்ரிக் காரை நம்ம ஓட்ட போகிறோம். ஓகேவா? அண்ட் இருக்கிறதுலேயே டீசெண்டான உங்களுக்கு பவர் அண்ட் டீசெண்டான உங்களுக்கு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த கார் வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து டிசைன் வைஸ் லுக் வைஸ்லேயும் சரி, லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு நல்ல ஒரு எஸ்யூவி டைப் மினி எஸ்யூவி சொல்கிறாங்களே, இந்த மைக்ரோ எஸ்யூவி கேட்டகரியில் வருது. நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸோட வருது. ஏன்னா பேட்டரி பேக் வைக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி பேக் கீழே லோவரில் இருக்கும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னா பேட்டரி பேக் கீழே இடிக்காது. அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். அண்ட் Citroen இஸ் நேம் ஃபார் சஸ்பென்ஷன். உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து அவ்வளோ சாஃப்ட்வேர் சைடில் கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வண்டியும் வந்து உங்களுக்கு ஓரளவு நல்ல ஒரு லக்ஸுரி பேக்காக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம் இன் பட்ஜெட் ப்ரைஸ். ஓகே, ஸோ என்ன பாஸ் 11 lakhsன்றது ஒரு பட்ஜெட் ப்ரைஸா அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் காரோட கம்பேர் பண்ணால் உங்களுக்கு 11 lakhs அப்படின்றது உங்களுக்கு ஜஸ்டிஃபையபிள் ப்ரைஸ் தான். இப்போ இந்த டைமில் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் காரை அதுவும் பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக Citroen C3 வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, யாராச்சும் புக் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சென்னையில் யாராச்சும் புக் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அண்ட் உங்களோட டெலிவரியும் வந்து நம்ம வீடியோவில் காட்டுவோம். Citroen C3 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். See you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.